யார் மேல கோவம் திவ்யா? கை எடுன்னு சொன்னேன். அதான் ஏன்? கை எடு, அவ்வளவுதான். இங்க பாரு திவ்யா, நீ என்னோட உட்பி. உன் கையை பிடிக்க எல்லா ரைட்ஸ் எனக்கு இருக்கு. நீ கண்டவ கையெல்லாம் பிடிச்சிட்டு என் கையை பிடிப்பியா? அதெல்லாம் நான் பொறுத்துட்டு இருக்கணுமா? இத பார், தேவையில்லாம நீ டென்ஷன் பண்ணாத. அப்போ ஏன் டென்ஷனுக்கு என்ன அர்த்தம்? இத பார், உன்னோட முட்டாள்தனமான கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. டேய் மாப்ள, சொன்னா கேளுடா. இந்த தண்ணியை தான் வயலுக்குலாம் யூஸ் பண்றாங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணாதடா, சொன்னா கேளுடா. டேய் வேணாடா. இந்த கிராமத்தில் கிராமத்து கஜகட்டைகளை கட்டம் கட்டி கரெக்ட் செய்ய வந்தேன். ஆனால் ஒரு கஜகட்டையும் காணோமே. இப்ப புரியுதுடா நீ ஏன் இந்த ஊர்ல இருந்து சிங்கப்பூருக்கு நீந்தியே வந்தனே. டேய், உன் மூஞ்சிக்கு நந்துனியே அதிகம். இதுல எங்க ஊரு வர கிண்டல் பண்றியா? அடி வாங்குவ. டேய் அங்க பாரு, மாட்டு வால்ல பட்டாசு கட்டி கொளுத்தி விட்ட மாதிரி திமிரிக்கிட்டு வரான். ஸ்டாப் பண்ண அவன. டேய் நிறுத்து 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 நிறுத்துடா. வழியை விடு சக்தி. எங்க 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 அப்படி எங்க போற? சக்தி எனக்கு அர்ஜென்ட்டா போகணும் சக்தி, வழியை விடு. ஏன் கால்ல போலியா? டேய் சும்மாடா. இப்படி தலை போற அவசரத்துல ஃபாஸ்டா பண்ணணும். ஏன் தலை கூட தப்பாரு? அப்படி என்ன அர்ஜென்ட் மேட்டர்? இதெல்லாம் உங்ககிட்ட விளக்கமா சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு ஃபிகரும் எஸ்கேப் ஆயிட்டே இருக்கும். தாங்களேடா. நான் அப்புறமா வந்து சொல்றேன். டேய் நீ முதல்ல மேட்டர் சொல்லு. வழி வெல்லாம வேணாம நான் யோசிக்கிறேன். ஐயோ என் நிலைமை தெரியாம இப்படி என்ன குமுற வைக்கிறியே. அப்படி என்னடா உன் நிலைமை? சொன்னா இவன் வேற போட்டிக்கு வருவானே. நீ சொல்லலனாலும் வருவான்டா. சொல்லு. எந்த ஃபிகரை எவன் எப்ப கரெக்ட் பண்றான்னு தெரிய மாட்டேங்குது. இதுல நீ வேறயா? சொல்லு மணி. என்னது வளர்மதி கோயில்ல இருந்து கிளம்பிட்டாளா? பான் இருக்கால அப்ப பொண்ணாத்தா சின்னாத்தா சிந்தாமணி வந்தா வந்து கரெக்ட் பண்ணிடலாம்ல. இதோ வந்துட்டே இருக்கேன். மைனர் குயில் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லு. இதோ வந்துடுறேன். நில்லு. எங்க போற விஷயத்த சொல்லு. இவனை வரக்கூடாதுன்னு சொல்லு, நான் சொல்றேன். சரி மாப்பிள்ள வரமாட்டான், நீ விஷயத்த சொல்லு. நம்ம ஊரு கன்னி பெண்ணுங்க நம்ம வயக்காட்டுல இருக்க நாகாத்தம்மன் கோயிலுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி சீட்டு கட்டி எழுத போயிட்டு இருக்காளுங்க. அதை கரெக்ட் பண்ணலான்னு தான். இதெல்லாம் ஒரு பொழப்பு? அட அலஞ்சானுக்கு பிறந்தவனை ஜொல்லு விட்டு கோயில நினைக்க போறா. கோயில் பக்கம் வந்து எங்க ஊர் பிகருங்களை கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்காதடி. இந்த போட்டி எல்லாம் உள்ளூர்காரங்களுக்கு மட்டும்தான். வெளியூர்காரங்க நாங்க இதுல என்கரேஜ் பண்றது இல்ல. பெரிய ஒலிம்பிக் காம்படிஷன் இவர் கலந்துக்கு போறாரு. போட என்னமோ ஷாருக் கான் சல்மான் கான் லெவலுக்கு பேசிட்டு போறான். இவன் அசிங்கமா இருக்கான்ற விஷயம் அவனுக்கே தெரியல. நீ அதை கொஞ்சம் எடுத்து சொல்லு. சரி சரி வா வண்டி எடு. இல்ல நம்ம கோயிலுக்கு போறோம். ஓகேயா? எதுக்குடா? ஃபிகர்லாம் வருமாமே, கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சைட் அடிச்சிட்டு வரலாம். எவ்வளவு பட்டல நீ திரும்பவே மாட்டியாடா? வாடா. ஹாய் தாவணி போட்ட தீபாவளி வந்தது ஏன் கோயிலுக்கு. மூஞ்ச பாரு. ஏன் மகருக்குன்னா என்ன சுடாமணி? வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? உடம்பு என்ன இப்படி வத்தி போயிருக்கு? பொழுது சாஞ்ச அப்புறம் பனங்காட்டுக்கு வருது, நுங்கு சாப்பிடுவோம். கோயிலுக்கு வந்து பேசுற பேச்சா இது? அதுக்கு தான் பனங்காட்டுக்கு கூப்பிட்டேன். நொங்கு சாப்பிடுவா கூப்பிடுற? ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சா உன் நொங்கு எடுத்துருவாங்க. இங்கேயும் வந்துட்டீங்களாடா? டேய் முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. நான் சாமி கும்பிட்டு வரேன். கிளம்புங்க. நானும் போயிட்டு வரேன். டேய் ஸ்டாப். நீ சோலோவா போய் ஒண்ணும் கழட்ட முடியாது. என் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் டீலிங் போட்டு பாரு. எப்படி டெவலப் ஆகுற? அந்த புழு கலர் இருக்கு, அது ஏன் ஆளு? இனிமே ஓ ஆளு ஏன் ஆள்லாம் கிடையாது. எல்லாமே நம்ம ஆளு. ஓகே, உன்னை ஒரு 4 வருஷம் கழிச்சு கரெக்ட் பண்றேன். வழங்கும் காதலிக்க நேரமில்லை தொடர்கிறது.
திவ்யா, நீ இப்படிலாம் இருப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் உன்னை பத்தி பெருசா இமேஜின் பண்ணிருந்தேன். நம்ம 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பழகிட்டு இருக்கணும். ஆனா நீ உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்ன சொல்ற? என்னதான் உனக்கு என் மேல கோவம் இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவியா? எப்படி? ரிங் எங்க? ரிங்கா? ஓஹோ, உனக்கு ரிங்கே மறந்து போச்சுல. நல்லா இருக்கு. எந்த ரிங் சக்தி? ப்ளீஸ் சொல்லு. நம்ம லவ் கிடையாலமா நான் ஒரு ரிங் பிரசன்ட் பண்ணல, அது ஞாபகம் இருக்கா? அந்த ரிங். நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட சக்தி. இனிமே நீதான் எனக்கு எல்லாமே சொன்னல. அதுக்கப்புறமா தான் உன் கைக்கு அந்த ரிங்க போட்டேன். அத போய் தூக்கி போடு. சக்தி இல்ல, அது இப்பதான் எனக்கு புரியுது. அன்னைக்கு நீ சொன்னதெல்லாம் வெறும் பேச்சு தான். ஐயோ சக்தி, நான் சொல்றத கொஞ்சம் ரொம்ப தேங்க்ஸ். நீ என் மேல வச்சிருக்க லவ்வுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இல்ல சக்தி, ரிங் எங்க மிஸ் ஆயிருக்கு. அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. அது எப்படி நான் போட்ட ரிங் கையில இருந்து மிஸ் ஆகும்? ப்ராமிஸா சொல்றேன் சக்தி, உன் மேல எனக்கு கோவம் இருக்குதா, ஆனா அதுக்காக ரிங் எல்லாம் கழட்டி வைக்க மாட்டேன். உண்மையாவே எங்க மிஸ் ஆயிருக்கு. இத நான் நம்பணுமா? போய் ரூம்ல எங்கயாவது கழட்டி வச்சிருக்கேன், நானும் பாக்குறேன். ஓஹோ, நான் உன் கைக்கு போட்ட ரிங் அவ்வளவு கேவலம் ஆயிடுச்சுல. இத பாரு திவ்யா, நான் போட்ட ரிங்க மட்டும் நீ மிஸ் பண்ணல, நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை மிஸ் பண்ணிட்டேன். சக்தி, ஆனாலும் நீ மச்சக்கார பையயா, ஏகப்பட்ட ஃபிகர்களை கரெக்ட் பண்ணி வச்சிருக்க. நீயும் லேஸ் பட்டவன் கிடையாது. இந்த பர்சனாலிட்டியை வச்சுக்கிட்ட ஏகப்பட்ட ஃபிகருங்களை கரெக்ட் பண்ணிருக்கியாம பெரிய ஜித்தம்பா நீ. எங்கப்பா நாம அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபிகர்களை மடிச்சு வச்சிருக்கோம். மத்தம் வந்து சாப்பிட்டு போறான்ல. ஏன் எனக்கு மெயின்டைன் பண்ண தெரியலையப்பா. அப்ப நீ ஆள் வச்சு மெயின்டைன் பண்றேன்னு சொல்லு. அட நீ வேறப்பா, கடுப்பேத்தாத. ஆமா, சிங்கப்பூர் ஜிகிடிங்க அப்படி இருப்பாளுங்க இப்படி இருப்பாங்கன்னு சொல்றாங்களே, என்ன ஒரு தடவை அழைச்சிட்டு போயேன்பா. எங்க அழைச்சிட்டு போனோம்? சிங்கப்பூருக்கு தான். சிங்கப்பூருக்கு? ஆமா. வண்டி எடுத்து போலாம். வண்டிலேயேவா? எதுல வேணாலும் போலாம்பா. ஆமா, ரூட் தெரியுமா உனக்கு? எத்தனை வாட்டி போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு தெரியாதா? வண்டியில பெட்ரோல் இல்லையேப்பா. ஃபுல் டேங்க் அடிச்சா போயிட்டு ரிட்டர்னே வந்துடலாம். ஆமா, இந்த பாஸ்போர்ட் விசா கிசான்றாங்களே, அதெல்லாம் அசிங்கமானவங்களுக்கு. முன்ன மாதிரி பர்சனாலிட்டி ஆனவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லப்பா. அப்படிங்கிறியா? ஓகே ஓகே. அப்புறம் சிங்கப்பூருக்கு போன உடனே இந்த குயில்ன்ற பேரை மாத்திரு. அப்ப குருவின்னு வச்சுக்கவா? குருவி குஞ்சின்னு வச்சு. டேய் டேய் நில்றா. டேய் 10000 பிசி. டேய் நாயே நிப்பாட்றா. கொய்யாலே, நீ டவுனுக்கு போயிட்டு குவார்டர் வாங்குறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சுதா? உனக்கு சிங்கப்பூருக்கு போறதுக்கு ஒன்னால வழி தெரியும்டி. ஆனா எங்க ஊருக்கு வர்றதுக்கு 12 கிலோமீட்டர் நீ நடந்து தாண்டி வரணும். வாடி வா. இவன் மஞ்சமாக்கான இருப்பான்னு பார்த்தா பெஞ்சமாக்கான இருப்பான்னு பார்த்தா பெரிய மல்லையா லெவலுக்கு திங்க் பண்றானே. எனக்கே ஆப்படிச்சிட்டானே. பேரவர் வழங்கும் காதலிக்க நேரமில்லை, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். உங்கள் பேரவர் வழங்கும் காதலிக்க நேரமில்லை தொடர்கிறது.
இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கியா சக்தி? ப்ராமிஸா சொல்றேன், நான் உன் மேல இருக்கிற கோவத்தினால அந்த ரிங்க கழட்டல. நிஜமாவே அதை எங்க வச்சுன்னு தெரியல சக்தி. ரிங் மிஸ் ஆனதுல நான் உன்னை விட ரொம்ப அப்செட்டா இருக்கேன். நான் எந்த அளவுக்கு மேல லவ் வச்சிருக்கேன்றது என்னை விட உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ அது வேணும்னு பண்ணுவேனா சக்தி? நைட் எல்லாம் ஒரு இடம் விடாம தேடிட்டேன் சக்தி, கிடைக்கல. ப்ளீஸ் சக்தி, பேசு. அப்படி நீ நினைக்கிற மாதிரி நான் வேணும்னே பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கிட்ட இருந்து அந்த ரிங்க வாங்கி இருக்கவே மாட்டேன். நமக்குள்ள நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததுண்டு. அப்படி இருந்தும் நான் அந்த ரிங்க போட்டுட்டு தான் இருந்தேன். அப்படி இருந்துமா உனக்கு அது புரியல? சக்தி ப்ளீஸ். இப்போ எல்லாத்தையும் என்னைய சக்தி, என்ன இளநி கொண்டு வர சொன்னியா, எங்க போட? என் தலையில போட. ஐயோ நான் வெளியில ஓடிடுறேன், அப்புறம் போடுங்க. என்ன நக்கல? மரத்துல ஏறி சிராய்ப்பு கிராய்ப்பு வாங்கின எங்களுக்கு தாண்டி தெரியும் வலி. மூளை அடக்க வச்சோன்னே ரொம்ப பேசாத, போய் எல்லாம் விட்டு போ. அத சொல்ல வேண்டியதானே, அதுக்கே மூளையை அடக்க வச்சோன்னுங்கிற? நாங்கெல்லாம் ரத்த பேங்க் மாதிரி மூளை பேங்க் வச்சு இல்லாதவங்களுக்கு லோன்ல கொடுத்துட்டு இருக்கோண்டி, தெரியும்ல? நீ முதல்ல இளநிய ஒழுங்க வெட்டுறியான்னு பாப்போம். என் படிப்பை டிஸ்டர்ப் பண்ணாத, எடுத்த காலி பண்ணு. அப்படியே படிச்சு சில்லா கலெக்டர் ஆயிட்டாலும். டேய் போடா. போ போ. நீ ஒழுங்கா எழுது. ஃபார்முலா முதல் மெமரி பண்ணு. ஹாய் திவ்யா. ஹாய் சக்தி. என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதான் கேக்குறேன், ஒரு காலி மனை இன்னொரு காலி மனைக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னு. அத இன்னொரு காலி மண்டை சொல்லக்கூடாது. சுமார். அவ்வளவுதான். ஏய், நாங்களாம் ஸ்கூல் படிக்கும் போது சென்டம் தெரியுமில? மார்க் ஷீட்டை பார்த்தா தான் தெரியும் யாரு சென்டம் யாரு முட்டைன்னு. ஐயே. ஏ திவ்யா, செஸ் விளையாடலாமா? அப்புறம் விளையாடலாம். ப்ளீஸ் டி, எனக்கு போர் அடிக்குது. சரி வேண்டாம் விடு, அவுட்டிங் ஆகுது போலாமா? நாட் இன்ட்ரெஸ்டட், நீ போயிட்டு வா. ஏன்? சும்மாதான். என்ன சும்மாதான்? ப்ளீஸ் ஐஸ்வர்யா, நீ போயிட்டு வா. ப்ளீஸ் டி, வா. உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். ப்ளீஸ் மா, சொல்றது புரிஞ்சுக்கோ. நான் வரல, நீ போ. ஹேய், என்னாச்சு உனக்கு? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், என்னாச்சு உனக்கு? இங்க பாருண்ணா. சம்திங் ராங். பாக்குறதுக்கு வேற ரொம்ப டல்லா இருக்க. ஏய், கண்ணுல மின்னல் இல்ல, லிப்ஸ்ல சிரிப்பு இல்ல. சக்தி, உனக்கு என்னாச்சு? ஏய், அதான் உன்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் நாங்க ஒண்ணு ஒண்ணா கேட்டுட்டு இருக்க. இப்ப என்ன, உனக்கு செஸ் விளையாடணும் அவ்வளவுதானே? போய் எடுத்து வை, வரேன். மாமா. வா முத்தழகு. மாமா, நான் இன்னைக்கு உங்க கூட சண்டை போடணுன்றதுக்காகவே வந்திருக்கேன். என்ன கையில கத்தி கம்பெல்லாம் காணோம்? விளையாடாதீங்க மாமா. ஆமா, நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் எல்லாத்தையும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். தேவையில்லாதெல்லாம் நினைச்சிட்டு இருங்க, ஆனா எங்க வீட்டுக்கு வரணுங்கிறத மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. கோச்சுக்கார முத்தழகு,
நான் உங்க வீட்டுக்கு வரலாம் தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என்ன பண்றது, ஏதாவது வேலை வந்துருது. இந்த கதையெல்லாம் விடாதீங்க. எங்க வீட்டுக்கு வர்றதை விட்டு அப்படியே உங்களுக்கு முக்கியமான வேலை. சரி சரி, பொறுமையா வர முத்தழகு. அதெல்லாம் முடியாது. நீங்க இப்பவே வரணும். அப்பா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. இப்பவே வா. ஆமா, ஏன் ஏதாவது வேலை இருக்கா? வேலைலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, கிளம்புங்க. சரி, இது பார், ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, எல்லாத்தையும் மெமரி பண்ணி வை. வந்த உடனே கேட்பேன். போலாமா? என்ன மாமா, இந்த ட்ரெஸ்ஸோடயா? ஏன், நல்லா தானே இருக்கு. ஐயோ, இந்த பனி நல்லாவே இல்ல. நீங்க போய் வேற ஷர்ட் போட்டுட்டு வாங்க, போலாம். ஷர்ட்? சரி, வந்துடுறேன். என்ன வசந்தி, படிக்கிறியா? முத்தழகு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். 3ஆம் கிளாஸ் 3 வருஷமா படிக்கிற உனக்கு இவ்வளவு நக்கலா? ஓகே முத்தழகு, வந்தமா போனமான்னு இருக்கணும். ஓவரா பேசாத என்ன? சரி முத்தழகு, போலாமா? போலாம் மாமா. மாமா, இப்பதான் நீங்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க. தேங்க்ஸ். சரி போலாமா? ஏய், வெடி பார்க்கறேன். படி. அப்பா, அப்பா, அங்க பாருங்க. மாமா. அப்பா, அப்பா, மாமா. மாமா, எப்படி இருக்கீங்க மாமா? உட்கார சொல்லு. உட்காருங்க மாமா, உட்காருங்க. இதா. காப்பி தண்ணி போட்டு கொடு. வீட்டு பக்கம் வரவே கூடாதுங்கிற முடிவோடு இருக்கீங்களா மாமா? ஐயா ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஒரு 8 வந்து பார்த்துட்டு வரலாம்ல மாமா? சிங்கப்பூர்ல இருந்து எப்போ ஊருக்கு வந்தா மாதிரி? வந்து ஒரு 3 நாள் ஆச்சு மாமா. 3 நாள் ஆச்சா? எங்க வீட்டு விலாசம் மறந்துருச்சோ? அச்சோ, அப்படிலாம் இல்லை மாமா, கொஞ்சம் வேலை இருந்தது. வந்த அன்னைக்கு முத்தழகை பார்த்த மாமா, உங்களை பத்தி எல்லாம் விசாரிச்சேன். வாங்க மாமா, வீட்டுக்கு போலாம். மாமா இந்தாங்க. அப்பா. மாமா சாப்பிடுங்க மாமா. நீங்க குடிங்க மாமா. மறுபடியும் சிங்கப்பூர் போற மாதிரியா? தெரியல மாமா, ஐயா என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் முடிவெடுக்கணும். நீ சிங்கப்பூர் போனதுல இருந்து இவ தொணத உனக்கு தாங்க முடியல. எப்ப வருவார் மாமா, எப்ப வருவார் மாமான்னு என்ன அரிச்சு எடுத்துட்டா. நீ என்னடானா எங்களை எல்லாம் அடியோட மறந்துட்ட இல்ல? அப்படியெல்லாம் சிங்கப்பூர்ல இருக்கும்போது கூட மாமா நம்மளதான் நினைச்சிட்டு இருந்ததா? இருந்து சாப்பிட்டு போ சொல்லு.